வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். வானத்திலும் பூமியிலும் உம் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழை பொழிகின்றீர். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, நான் பாடும் பாடல் நீதானே. தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே. தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்திய நித்தியமா நேம் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும். தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஜெப ஆலோசனையானது மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பிரியமானவர்களே, இதோ இந்த இடத்துல நமது ஆண்டவர் அவருடைய வழக்கமாகவும் பழக்கமாகவும் அவருடைய பலனாக கொண்டிருந்த காரியம் ஜெபிப்பது, நீண்ட நேரம் ஜெபிப்பது. இப்படி இந்த ஜெபத்தினாலே ஈர்க்கப்பட்டதான சிஷ்யர்கள் அவர்களை ஒரு நாளும் ஜெபிக்க வா என்று அவர் கூப்பிடவில்லை. ஆனால் அவர் போய் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த பொழுது, போதகரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று அவர்கள் கேட்டபொழுது, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நமது ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் இங்கே சொன்ன காரியம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் அல்லது பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று தேவன் ஜெபிக்க சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வர வேண்டும். அப்போ கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு ஆளுகை, ஒரு ராஜ்யம். பரலோகத்தில் சகலமும் தேவ வார்த்தையின்படி தேவ அதிகாரத்துக்கு உட்பட்டு அது நடத்தப்படுகிறபடியினாலே பூமியிலே அப்படி அல்ல, அந்தகார ஆட்சிகள் உண்டு. இப்பிரபஞ்சத்தினுடைய லோகாதிபதிகளுடைய ஆட்சிகள் உண்டு, துரைதனங்களுடைய ஆட்சிகள் உண்டு, மனுஷீக ஆட்சி உண்டு. இவைகள் எல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்கிற இந்த உலகத்தில் ஜெபத்தின் வழியாய் வருகிற அதிகாரம் தேவனுடைய ஆளுகையின் கீழாக நம்மை கொண்டு வரும். ஆகையால் நம்முடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறவர்களாய் அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பரலோகத்தில் தேவன் எதை செய்கிறாரோ அதை பூமியிலே செய்யப்படுவதற்கு முதல் ஒரு ஜெபம் அவசியம். ஆகையால் நாம் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்கிறவர்களாக, அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, அழிந்து போகிற ஜனங்களுக்கு இயேசுடைய ரட்சிப்பை சொல்லுகிறவர்களாக இந்த பூமியிலே வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆமாண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று கர்த்தர் ஜெபிக்க சொன்னீர். ஒவ்வொருடைய இதயங்களிலே சத்ரு ஆளுகை செய்து அவர்களை வியாதிக்கும், கண்ணீருக்கும், நெருக்கடிகளுக்கும், பற்றாக்குறைகளுக்கும், பாவங்களுக்கும் உட்படுத்தி அவனுடைய ஆளுகையின் கீழாகவும் அது ஜனங்களை வைக்காதபடிக்கு பரலோக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆளுகையின் கீழாகவும் உமது சித்தம் எப்படி பரலோகத்தில் செய்யப்படுகிறதோ அதுபோல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே தமது பிள்ளைகளை உங்கள் சித்தத்தின்படி வழிநடத்தும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும்.
நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. God bless you, church. Have a blessed day. Amen.